ஹை லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கும் இந்த நிலமை வரும், உனக்கும் இந்த நிலமை வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன், யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன், யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்னா உனக்கும் இந்த நிலமை வரும், இந்த நிலமையில நீயும் ஒரு நாள் இருப்ப, என் நிலமையில நீயும் ஒரு நாள் இருப்ப. யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன் ஒன் டே அப்படின்னா ஒரு நாள் நீயும் இந்த நிலமையில இருப்ப. யூ வில் பி அப்படின்னா நீ இருப்ப, இன் திஸ் சிச்சுவேஷன் இந்த நிலமையில ஒன் டே ஒரு நாள், இல்லைனா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில், இன் ஃப்யூச்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இது பாசிபிள் கிடையாது, இது செய்ய முடியாது, இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் டூயபிள், இட்ஸ் நாட் டூயபிள், டூயபிள் அப்படின்னா பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இட்ஸ் நாட் டூயபிள் அப்படின்னா இது பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ நேரம், இது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட் டுக் ஸோ லாங், இட் டுக் ஸோ லாங், இட் டுக் ஸோ லாங் அப்படின்னா இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுச்சு, இட் டுக் ஸோ லாங். ஓகேவா? இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட் வில் டேக் லாங் டைம், இட் வில் டேக் லாங் டைம், இட் வில் டேக் ஸோ லாங் அப்படின்னா இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பார்க்கவே இல்லை, நான் அவனை பார்க்கவே இல்லை, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டிடன்ட் see him, ஐ டிடன்ட் see him, நான் அவனை பார்க்கலை, ஐ டிடன்ட் see him. ஸோ இதுவே நான் அவனை பார்த்தனா, நான் அவனை பார்த்தனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டிட் ஐ see him, டிட் ஐ see him, நான் அவனை பார்த்தனா, டிட் ஐ see him. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பார்ப்பேன், நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் see him, ஐ வில் see him, நான் அவனை பார்ப்பேன். ஸோ இதுவே நான் அவனை பார்ப்பேனா, நான் அவனை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வில் ஐ see him, வில் ஐ see him அப்படின்னா நான் அவனை பார்ப்பேனா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ போத் டோன்ட் டாக் அபவுட் திஸ், யூ போத் டோன்ட் டாக் அபவுட் திஸ், யூ போத் டோன்ட் டாக் அபவுட் திஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க. ஓகேவா? யூ போத் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும், டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதீங்க, அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி, நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க. யூ போத் டோன்ட் டாக் அபவுட் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தேட், வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தேட், வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னா நீ என்ன கற்றுக்கிட்ட, லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது. ஸோ வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னா நீ என்ன கற்றுக்கிட்ட, ஃப்ரம் தேட் அதிலிருந்து, அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தேட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை சொன்னேனா, நான் அதை சொன்னேனா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டிட் ஐ சே தட், டிட் ஐ சே தட், நான் அதை சொன்னேனா, டிட் ஐ சே தட். ஓகேவா? ஸோ இதுவே நான் அதை சொன்னேனா, நான் அதை சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா டிட் ஐ சே தட், டிட் ஐ சே தட், நான் அதை சொன்னேனா, டிட் ஐ சே தட், நான் அதை சொன்னேனா, நான் அதை சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா டிட் ஐ சே தட், டிட் ஐ சே தட் அப்படின்னா நான் அதை சொன்னேனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அவனை தெரியாது, எனக்கு அவனை தெரியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் நோ ஹிம், ஐ டோன்ட் நோ ஹிம், ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது, ஹிம் அப்படின்னா அவனை, எனக்கு அவனை தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹிம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா.
அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. அவனை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கெட் இரிட்டேட்டட் when I see him. ஐ கெட் இரிட்டேட்டட் when I see him. ஐ கெட் இரிட்டேட்டட் அப்படின்னா எனக்கு கடுப்பாகுது. when I see him, நான் அவனை பார்க்கும்போது எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. ஐ கெட் இரிட்டேட்டட் when I see him. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you know what he did? Do you know what he did? Do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா? நோ அப்படின்னா தெரியுது. ஸோ do you know உனக்கு தெரியுமா? What he did அவன் என்ன பண்ணுனான்னு. did அப்படின்னா do அப்படின்னா பண்ணுறது. ஸோ பண்ணுனான்னு அப்படிங்கிறதுனால doவோட past tense did. ஸோ do you know what he did அவன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நோ வாட் ஹி டிட். யூ நோ வாட் ஹி டிட் அப்படின்னா உனக்கு தெரியும். யூ நோ வாட் ஹி டிட் அவன் என்ன பண்ணான்னு. அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணுன்னா ஐ டோன்ட் நோ வாட் ஹி டிட். ஐ டோன்ட் நோ வாட் ஹி டிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் நிறைய விஷயம் சொன்னான். அவன் நிறைய விஷயம் சொன்னான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He said so many things. He said so many things. He said அப்படின்னா அவன் சொன்னான். so many things அப்படின்னா நிறைய விஷயங்கள். அவன் நிறைய விஷயம் சொன்னான். He said so many things. ஓகேவே? ஸோ இதுவே அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். ஸோ ஃப்யூச்சரில் அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். அவன்கிட்ட பேச அவன் நிறைய விஷயம் சொல்லுவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will say so many things. He will say so many things அப்படின்னா அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They are watching everything. They are watching everything. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. They are watching everything. இதுவே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. They are watching everything அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. They are watching everything. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம எப்படி எந்த மீனிங்கில் சொல்கிறோமோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They both are talking joyful. They both are talking joyful. They both அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும். are talking அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி? ஜாலியாக, சந்தோஷமாக. ஜாய்ஃபுல். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. They both are talking joyful. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலிருந்தே அவங்க இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே அவங்க இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They have been saying this from the beginning. They have been saying this from the beginning அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. They have been saying அப்படின்னா அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. from the beginning அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து அவங்க இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. They have been saying this from the beginning. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதுக்கு மேலே இப்படி பண்ணாத. இதுக்கு மேலே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Don't do this anymore. Don't do this anymore. Don't do this அப்படின்னா இதை பண்ணாத. anymore இதுக்கப்புறம், இதுக்கு மேலே இப்படி பண்ணாத. Don't do this anymore. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது தான் அவனுக்கும் பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் அவனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He likes what I like. He likes what I like. எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் அவனுக்கு பிடிக்கும். He likes what I like. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மீனிங்கில் சொல்லணும்னா He likes what I like. He likes what I like அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும். He likes what I like. ஓகேவா? He likes அப்படின்னா அவனுக்கு பிடிக்கும்.
வாட் ஐ லைக் அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அது மாதிரி யோசிக்காத, அப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் லைக் தட். டோன்ட் திங்க் லைக் தட். டோன்ட் திங்க் அப்படின்னா அப்படி நினைக்காத. லைக் தட் அது மாதிரி நினைக்காத, அது மாதிரி யோசிக்காத. டோன்ட் திங்க் லைக் தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரியான தப்புலாம் பண்ணாத. இது மாதிரியான தப்புலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ சச் மிஸ்டேக்ஸ். டோன்ட் டூ சச் மிஸ்டேக்ஸ். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. சச் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா இது மாதிரியான தவறுகள்லாம் பண்ணாத. டோன்ட் டூ சச் மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அந்த நேரத்தில் அது தெரியல. எனக்கு அந்த நேரத்தில் அது தெரியலை. எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த டைமில் எனக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் நோ தட் அட் தட் டைம். ஐ டென்ட் நோ தட் அட் தட் டைம். ஐ டென்ட் நோ தட் அப்படின்னா எனக்கு அது தெரியலை. அட் தட் டைம் அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியலை. ஐ டென்ட் நோ தட் அட் தட் டைம். ஓகேவா? ஸோ இதுவே அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியும், அந்த டைமில் எனக்கு அது தெரியும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I knew that at that time. I knew that at that time. I knew that அப்படின்னா எனக்கு அது தெரியும். At that time அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியும். I knew that at that time. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. இதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இது பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இது செய்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Give me some time to do this. Give me some time to do this. Give me some time அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. Give me அப்படின்னா எனக்கு கொடு. Some time கொஞ்சம் நேரம், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. To do this இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. ஓகேவா? ஸோ இதுவே இதை பண்ணுறதுக்கு அவன் உனக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பான். இதை பண்ணுறதுக்கு அவன் உனக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பான், அந்த நேரத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.